எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் உங்கள் முஸ்தபா நூரானி, ராகத் அறக்கட்டளையோட ஃபவுண்டர் பேசுகிறேன். இன்றைக்குள்ள வீடியோ பதிவு இந்த எங்கள் நம்ம ராகத் அறக்கட்டளை இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லோரும் பாருங்கள். இவங்க எல்லாருமே அதாவது 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 24, 21, 22 இந்த மாதிரி வயசு உள்ள பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லோரும் தாய் தகப்பன் இல்லாதவங்க. இதில் ஒருத்தவங்க அந்த பொண்ணுக்கு மாத்திரம் தகப்பாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தாய் தகப்பன் கிடையாது, கணவர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு, ஏன்னா வேலைக்கு போனால் அவங்கள பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அதனால் கொண்டு நம்மள்கிட்ட இது பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த குழந்தைக்கும் இவளுக்கும் தாய் தகப்பன் யாருமே கிடையாது. இப்போ இந்த வீடியோ பதிவு என்ன பதிவுனா, நம்ம இந்த குழந்தைங்க நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகத் அறக்கட்டளையில் நம்ம கொடுக்குறது என்னென்னா அன்பு, ஆதரவு, அதே மாதிரி உணவு, உறைவிடம், பாதுகாப்பான சூழ்நிலை. நம்ம 24 மணி நேரம் கேமரா வசதியோட பாதுகாப்பாக எல்லாரையும் வச்சு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஆச்சுன்னா நான் வந்து எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் இங்கே நமக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளே கடையத்தில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. இங்கே பக்கத்தில் இதுதான் நான் போக முடியும். ஸோ போகும்போது எனக்கு வந்து நம்ம சில நேரங்களில் முயற்சி பண்ணும் போல் நமக்கு ஆட்டோவோ இல்லைனா ஆம்புலன்ஸு நம்ம நினச்ச நேரங்கள் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்குறவங்க நீங்கள் யாராவது எங்களுக்கு செகண்ட் ஹேண்டாவோ, அதாவது பழைய எதுனாலும் சரி பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் இந்த ட்ரஸ்ட்டுக்காக, இந்த ராகத் அறக்கட்டளைக்காக நீங்கள் உதவி செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு செகண்ட் ஹேண்டாக வாங்க போகும்போல் அதோட பண வசதி சொல்கிறாங்க 50,000 to 1 லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க பழைய மாருதியாக இருந்தால். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவி, அது 100 இருக்கட்டும் இல்லை 1000 இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாராவது உதவி செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ராகத் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற இல்லம், முதலியார்பட்டி, தென்காசி மாவட்டம்.